அட்டகாசமான சுவையில் கருவேப்பிலை பூண்டு குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பை மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் தான் இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நான் இதை ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேளைக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்கிறதா இருந்தால் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை மிதமான தீயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதே சமயம் கறியிடாமையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரும்போதே இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு அதிகமான பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவையும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு நிறம் மாறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா திக்கான கிரேவியாக நம்மளுக்கு வரும். வெங்காயம் வதங்கி வரும்போதே இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு அதிகமான பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவையும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு நிறம் மாறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா கிரேவி குழஞ்சி வரும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை 150 அளவுக்கு தண்ணியில் நல்லா இது நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர லேசாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7 மிளகாய் அளவுக்கு இருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதெல்லாம் லேசாக மிதமான தீயில குழம்பு நல்லா திக்கா வெந்து வந்திருக்கு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஒரு 200 ml நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை தூளை சேர்த்துட்ட பிறகு நல்ல நிறமாறி சூப்பரான கலரில் வரும். கருவேப்பிலை குழம்பு கொஞ்சம் துவர்ப்பும் கசப்பும் சுவை கலந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் இது கொதி வந்துச்சுனாலே போதும். 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கருவேப்பிலை பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.